ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்பவே சுலபமான முறையில் ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீகாரில் ரொம்பவே ஃபேமஸாக இந்த ஹோலி பண்டிகைக்கு அவங்க செய்யக்கூடிய மால்புவா தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடில் கார்த்திகை தீபத்துக்கு அப்பம் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி பீகாரில் ஃபேமஸாக ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது இந்த மால்புவா. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சுட சுட செஞ்சு வைக்க வைக்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் அரை கப் மெஷரிங் கப்பால் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கூட அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. நீங்கள் வெறும் கோதுமை மாவு மட்டும் சேர்த்து கூட செய்யலாம். இப்போ இது நல்லா கலந்ததை இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வாசனைக்கு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இது நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து அதே கப்பால் அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு மறுபடியும் இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எந்த மெஷரிங் கப்பு யூஸ் பண்ணுறோமோ அதே கப்பால் எல்லாமே அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த சர்க்கரையும் ரவையும் அதே பவுலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். இப்போ நான் எடுத்தது அரை கப் அளவுக்கு மெஷரிங் கப்பு தான் எடுத்துருக்கேங்க. எல்லா பொருளையும் அதில் தான் அளந்து சேர்த்துருக்கேன். அதே கப்பால் நம்ம 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அரை கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேங்க. மொத்தமாக பால் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நல்லா கலந்துக்கோங்க. மொத்தமாக 1 கப் அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம எடுத்த மொத்தம் பாலையும் இதில் சேர்த்தாச்சுங்க. 1 கப் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துருக்கோம், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நம்ம பால் சேர்த்து கலக்கும்போது நமக்கு இந்த மால்புவா ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரவை ஊறி வரத்துக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஊறி வரட்டுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஊறி வந்ததுக்கப்புறம் மாவு இன்னமும் திக்காக இருக்கும். இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு திக்காக இருக்கும். மறுபடியும் ஒரு 1/4 கப்புலேருந்து அரை கப் அளவுக்கு நமக்கு பால் தேவைப்படுங்க. இப்போ நான் ஒரு அரை கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நம்ம பால் சேர்த்து தாங்க இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போது பால் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் நீத்து போய் தண்ணி மாதிரியும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் கலந்துக்கோங்க. பாலோட அளவு மட்டும் நமக்கு 1.5 கப்புலேருந்து 1.25 கப் அளவுக்கு மட்டும் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவு நல்லா கலந்தாச்சு. இது கூட நம்ம ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல புஷ்ஷுன்னு பொங்கி வரும். இப்போ நம்ம சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிச்சம் மீதி உள்ள பால் பாருங்கள், கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ நம்ம கலந்த மாவை இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். கரண்டியால் நம்ம மாவு எடுத்து எண்ணெயில் போடுறதை விட இந்த மாதிரி நம்ம டம்ளரில் ஊற்றி எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த மாவை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 துளியை நீங்கள் மாவு எண்ணெயில் போட்டு பாருங்கள். இப்போ நம்ம டம்ளரில் ஊற்றி வச்ச மாவை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அங்கங்கே நமக்கு மாவு கீழே சொட்டாமல் இந்த மாதிரி ஒரே இடத்துல விழும். இந்த மாதிரி எண்ணெயை மாவு மேலே கொஞ்சம் லைட்டாக தெளித்து விடுங்க. நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வரும். இப்போ நம்ம திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். நம்ம ரவைலாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக வெளியே நமக்கு அந்த கொஞ்சம் லைட்டாக முறுமுறுப்பு தன்மையோடு உள்ளே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து 2 பக்கமும் நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்துருங்க. இதே மாதிரி மிச்சம் மீதி உள்ள மாவையும் நம்ம இதே மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோலிக்கு பீகாரில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க இந்த ஸ்வீட் ரெசிபியை நம்ம ஈவினிங்க்கு சுட சுட ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம். செஞ்சு வைக்க வைக்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி. சட்டுன்னு 10 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாம்.
இதே மாதிரி இதே அளவுகளில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.